சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள், ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியும் எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போகிறாங்க, நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட்டு. இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுற்றி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்போ இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது இச்சாசக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் ஞானசக்தி. இது 3ம் முருகனத்தில் இருக்கிறது. இச்சாசக்தியாக நம்மளுக்கு வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்போ ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தா கூட
ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, இல்லை 12ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துனாலும் கவலையே கிடையாது. எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பலனில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குது நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும், அதை தான் வந்து நீங்கள் செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம், சக்கரத்தின் 5ஆம் பாவம். என்னோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன், ஆத்மகாரகன் ஆன்மகாரகன். இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசி எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லலாம் இல்லையா, ஐ ஆம் த பெஸ்ட், இந்த சிந்தனை தான் உங்களுக்கு இந்த வருடம் வந்து சிறப்பாக இருக்கணும். அப்துல் கலாமின் பொன்மொழிகளை தாரக மந்திரமாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, நீங்கள் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டல்லா ஆயிடுறீங்க, ஒரு இடத்துக்கு போய் ஒரு செயல் வந்து உடனே முடியல, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னு எப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஊக்கம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை தாண்டி சிம்மம் வந்து எப்பயும் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். மோட்டிவேட் பண்ணுறதுன்றது அவங்களே வந்து பாராட்டிக்கணும். நல்ல சூப்பர், இந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சிட்டோம், நம்மளை விட்டால் இந்த வேலையை வந்து செய்யறதுக்கு யாருமே கிடையாது, நம்மளை மாதிரி வந்து ஒரு வேலையை செஞ்சிட்டோம், ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம், ஒரு செயல்பாடு வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக செய்கிறோம், அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போதெல்லாம் உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, உங்களை ஊக்கப்படுத்திக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம என்றைக்குமே கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன், எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்களாம் வந்து உங்களை எப்போ வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கணவனை மோட்டிவேட் பண்ணுறேன், குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறேன் இப்படின்னு மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறது, அவங்கள உற்சாகப்படுத்துறதோட உங்களை வந்து நீங்க வந்து இன்னும் பண்ணுங்க. குடும்பத்தையும் பண்ணணும், உங்களையும் பண்ணணும், எல்லா வகையிலையுமே உங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும். அது உணவு, உடை, அதே போல மகிழ்ச்சியா வச்சுக்கிறது எல்லாமே ஆரம்பத்திலே முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி செயல்படணும், செயல்பாடோடு இருக்கணும், ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லப்படுது. உங்களுக்கு பலனை விட உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்ற வாழ்வியல் செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ரொம்ப நிறைய சிம்மத்துக்கு தேவை. அதை தாண்டி முழுமையாக வந்து உங்களை வந்து இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடையணும். இந்த காலகட்டம்லாம் வந்து சிம்மம் இறைவனை மட்டும்தான் நம்பணும். இறைவனிடம் உறவாடு. சரி, இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய நம்மளுக்கு குருவும் பயிற்சி ஆகிடுவார், ராகு கேது பயிற்சி ஆகிடுவார். மார்ச் மாதம் வந்து நமக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த கோள்களின் பயிற்சி என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, சனி 8க்கு போயிடுவார், குரு 11க்கு வந்துடுவார். ராகு கேது ராசியிலையும் 7ல் ராகம் வராங்க. எப்படி வந்து நம்ம கடக்க போகிறோம், ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறது, உங்களை கண்காணிப்பதற்காக ஓட முடியாது ஒடிய முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி 7ல் ராகு 8ல் சனி, நம்மளுக்கு 11ல் இருக்கக்கூடிய குரு நம்மளை வந்து சிறப்பாக வந்து வழிநடத்திட்டு செஞ்சிருவார். லக்னத்தில் கேது இருந்தாலும் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல உழைப்பை போடணும். ஒரு தடவை முயற்சி செய்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு குரு பார்ப்பாரு. அந்த குருவானவர் என்ன சொல்லுவார்னா, நீ போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற முயற்சிகள் அதெல்லாம் வந்து உனக்கு சிறப்பாகவே கிடைச்சிடுவார். ஏன்னா 5ஆம் இடத்திற்கும் வந்து குருவுடைய பார்வை இருக்கும், உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் இருக்கும். இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கோம், சினிமா துறையில் இருக்கோம், ஒரு வந்து நாங்கள் வந்து ஒரு
சொல்லி கொடுக்குற தொழிலில் இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய எந்த தொழிலை செய்பவர்களுக்கும் தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். 8ல் சனி வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய தடைகளை கொடுக்கும். அந்த தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரகிள்ஸு, தொழிலில் பணி மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிரும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும், வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும், கிடைக்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து அதை நேசிக்க கற்றுக்கணும். இப்போ ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா 2 சூட்சமம் தான். ஒன்று, நமக்கு பிடித்த வேலையை செய்யணும், இல்லை எந்த வேலை கிடைச்சதோ அதை வந்து நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தசா புத்தியே சிறப்பாக இருந்தால் நல்ல பணி உயர்வுடன், ஊதிய உயர்வுடன் நல்ல இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அப்படி இல்லை, சம்மந்தமே இல்லாமல் அமைந்தாலும் அதை மனநிறைவாக ஏற்றுக்கொள்ளணும். எது நடந்தாலும் நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாரக மந்திரமா நீங்க வைத்துக் கொள்ளணும். அதே போல நம்ம அடுத்து வரக்கூடியது மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்புல நல்லா வந்து நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஒரு மேற்கல்வி போறீங்க, இதுக்கெல்லாமே ரொம்ப அருமை. என்ன உழைப்பு மட்டும் அங்கே கூடுதலா தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இஷ்டப்பட்ட படிப்பு படிக்கலாம், உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், உங்களை பன்முக திறமையாக வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் எப்படிலாம் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக டெவலப் பண்ணுறீங்க இல்லை நெகட்டிவாக டெவலப் பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கல்வி, அதற்கான முயற்சி, அதற்கான ரிசல்ட்லாம் அருமை, உழைப்பு கூடுதல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அடுத்து பெண்களுக்கு வந்து பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், உங்களுடைய வாழ்க்கை பாதை இதெல்லாம் வந்து சீராக போகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். நீங்கள் போடக்கூடிய புது முயற்சிகள், புது திட்டங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இருந்தாலும் தடைகள் இருக்கும், அந்த தடைகளை வந்து உழைத்து கொண்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கணும். எந்த ஒரு செயல்பாடுகள் நடந்தாலுமே இப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு முழுமையான மனநிறைவை வந்து கொடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கிடைச்சது போதும், நமக்கு வந்தது போதும், இது வந்து நமக்கு வந்து ஒரு நிறைவானது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கு தாண்டி நமக்கு ஒரு குழந்தை பாக்கியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றவங்களுக்கு குருவுடைய பார்வை 3, 5, 7க்கு விழுது. அப்ப 3 என்பது நமக்கு வந்து 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம். அதனால இந்த காலகட்டம் குழந்தைக்காக முயற்சி பண்றோம், அதுக்காக நாங்க வந்து ஒரு மருத்துவம்லாம் பார்க்குறோம், இயற்கை தாண்டி நாங்கள் வந்து ஒரு செயற்கையாக கருத்தரிப்புலாம் பண்ணோம்னா தாராளமாக அதற்காக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அதற்கான பாக்கியம் இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையாகவே இருக்கும், மிராக்கிளாக இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துடும். குழந்தை இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியாது. குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுதிகளும் கை கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக ஜம்முன்னு பாசிட்டிவான ரிசல்ட்டே கிடைக்கப்பெறும்னு சொல்லலாம். காதல்லாம் இருக்கும், அந்த காதல் திருமணத்துலேயும் போவோம். இங்கே என்ன ஒரு பெரிய லேக் வரும்னா நம்ம புரிந்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். இப்போல்லாம் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம், பிரச்சனைக்காக இருக்குதுன்னா நிறைய விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டங்களும் பிரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகிடும். இல்லை எனக்கு என் கணவரை பிடிக்கும், என் மனைவியை பிடிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியமானது அப்படின்றவங்களாம் நிறைய பொறுமை, நிதானம், பொறுப்புகளை உணர்ந்து நடக்கணும். உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, பலனை எதிர்பாராமல் நீங்க கடந்து வந்துடுங்க. நீங்க அன்பை செலுத்துங்க, அந்த இடத்துல இருக்க அன்பை எதிர்பார்க்காதீங்க. எங்க வந்து ஒரு இடத்துல ஒரு உறவுல பிரச்சனை வருதுன்னா நம்மளுடைய நன்றி உணர்வும் அன்பும் இல்லாத போது அந்த உறவு கிட்ட பிரச்சனை வருது. அப்ப கல்யாண வாழ்க்கையில இருக்கிறவங்கலாம் நிறைய பொறுமைய வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். லவ் பண்ணாலும் நமக்கு இறைவனுடைய கருணையால் நம்மளுக்கு பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சு நம்ம அதில் வந்து கடந்து வந்துடுவோம். அதே போல இந்த காலகட்டம்லாம் வந்து நிறைய நம்முடைய முயற்சியை வந்து சிறப்பான முயற்சியாக நம்மளுக்கு, ஏன்னா குரு 11க்கு வந்திருக்காரு. அப்போ நம்ம நல்லா வந்து சிறப்பாக போட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுல உயர்த்தணும். அது இல்லாமல் நம்முடைய செயல் வேற மாதிரி இருந்தால் நம்மளை பற்றிய தவறான செய்திகள், தவறான வதந்திகளும் உண்டாயிடும். அப்போ எது நம்மளுக்கு வேணுன்றதை பாருங்க. 5 என்ற ஒரு சிறப்பான ஒரு செயலா இல்லை 8 என்ற ஒரு சிறப்பான செயலா? ஏன்னா 5, 8 கூடிய குரு தான் 11ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ எதை பொறுத்து நம்ம வந்து நோக்கி செல்ல போகிறோம், எதை பொறுத்து நம்ம லாபம் அடைய போன்றது உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8க்கு சனி போயிட்டாலே நம்ம 6, 7 கூடையவர். அப்ப 6 என்பது ருணரோக சத்துருஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப நோயா இருந்தாலும் கடனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு
பம்பு தும்பு வழக்காக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8 என்ற பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிடுவோம். அந்த கடன் வாங்குறதுலையும் சரி, அதே போல் ஒரு நோயின்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருக்கணும். யாரையும் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நியூட்ரலாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வயதில் மூத்தவங்க இப்போ வந்து ஒரு 50 வயது 40 வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஒரு 40 வயதில் இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு 45 வயதில் இருக்குன்னா தொழிலில் குடும்பத்தில் நிறைய வந்து விட்டு கொடுத்து போகணும். ஒரு 25 வயதுல இருக்கிறோம், நாங்க வந்து ஒரு இளைஞரா இருக்கோம்னா படிச்சு வேலைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் போய் உட்கார்ந்துடணும். வேலையிலன்னு வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க அதே இடத்துல முடங்கி கிடக்க வேண்டியதான். உத்தியோக புருஷ லட்சணம். அதனால கிடைத்த வேலைக்கு போயிடுங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு அது பிடித்த வேலையாக மாறிடும். இப்போ ஒரு குழந்தை வயசுல இருக்கிறோம் அப்படின்றீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பார்த்துக்கணும். இப்ப சிம்ம ராசி லக்னக்காரங்க வந்து பெற்றோர்களா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட நிறைய கண்காணிப்பு இருக்கணும். நிறைய இப்போ இந்த கேசட்ஸ்லாம் ரொம்ப வந்து நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்கும். நம்ம கையிலேயே ஒரு கொல்லிக்கட்டை இருக்குது ஃபோன். இந்த ஃபோன் வந்து தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் நம்ம தேவைப்பட்ட அறிவியல் நாலேஜை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். அதை கெட்டு போகிறதுக்கு தான் நிறைய இப்போ காலகட்டம் இருக்குது. அதனால் அந்த ஃபோன் உபயோகத்தை படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி நேரம் அதை வந்து தள்ளி வச்சிடும். நம்மளே பிள்ளைங்களுக்கு ஃபோன் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம ஃபோனை பார்க்கக்கூடாது. அதனால் சிம்ம ராசி லக்னக்காரருடைய பிள்ளைகள் குழந்தைங்க இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை வந்துடும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பொழுதுபோக்கில் நாட்டம் அதிகமாகிடும். நம்ம அன்பை கொடுத்து அவங்கள வந்து அரவணைத்து தட்டி கொடுத்து இந்த காலகட்டம் அவங்கள வந்து கண்காணிப்பு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் கண்காணிக்கிறேன்னு போய் அவங்கள வாட்ச் பண்ணே இருந்தால் அவங்களுக்கு கோபம் தான் வரும். அவங்க அன்பால் அவங்க வந்து ஸ்கூலில் நடக்கிறதையோ இல்லை ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து எல்லா விஷயங்களையும் ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும். ஏன்னா இருவருக்குமே இப்போ வந்து பாதுகாப்பு அதிகம் தேவைப்படுகிறது. இந்த காலகட்டம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க முயற்சிகள் எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகும். உறவுகளில் வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கூடுதல் கவனம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் கவனம். இனிமே வரக்கூடிய மாத பதிவுகள்லாம் எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உறவுகளுக்கு நடந்துக்கணும் என்பதெல்லாம் வந்து இனிமே டிப்ஸாக தரப்பட இருக்குது. அதனால மாத பதிவுகள்லாம் இனிமே வந்து தவற விடாதீர்கள். நல்லா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே போல இந்த வருடம் நீங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு முறை வந்து திருமையச்சூர் லலிதாம்பிகையை சென்று வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. விநாயகருடைய வழிபாடும் துர்கையுடைய வழிபாடும் தான் உங்களை வந்து இந்த வருடம் உங்களை வந்து இழுத்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காரிய சித்தி மாலையும் நம்ம வந்து நிறைய பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமையில வந்து துர்கையை நம்ம வந்து 4 to 4:30 வந்து வழிபடுவதும், அப்படி இல்லை நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் தடைகளாக இருக்குது நல்ல செல்வ செழிப்பு வேணுன்றவங்க வெள்ளிக்கிழமையில் 11 to 11:30 நான் 11 to 12 அந்த அமிர்த நேரம் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடத்தை கும்பிடணும். அம்மா நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறோமா எப்படிமா கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் அன்று வந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. இறைவனுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு துர்கை ஸ்லோகமோ இல்லை ஒரு அம்பாளுடைய ஸ்லோகமோ இல்லை அந்த அம்பாவை கண்ணு முன்னாடி அவங்க முன்னாடி நிற்கிற மாதிரி எல்லாம் நம்ம மனது தான் காரணம். ஆத்மா தான் நம்மளுக்குள்ளேயே இருக்க அந்த பஞ்சபூதங்களும் அந்த ஆத்மா கிரகமே தான் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து யூனிவர்ஸோட பரிபூர்ண அருளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால சிம்ம ராசி லக்னக்காரர்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய 8ல் இருக்கக்கூடிய சனியும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு இது சோதனை காலமாக இருந்தாலும் இதனை சாதனை காலமாக மாற்றி தருவதற்கு குருவானவர் 11ல் இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை அளித்து உங்கள் வாழ்க்கையில் வீர நடையை போட வைக்கும். சிம்மம் என்னைக்கும் வந்து கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்மம் அதற்கு இருக்கிறது என்னன்னா எல்லா ராசியிலுமே சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடியது தோல்வியை கண்டு தொழாதவர்கள். என்ன தோல்வி வந்தாலும் திரும்பி வந்து நான் வருவேன் வந்து நிற்பேன் அப்படின்னு அப்படியே சிங்கம் வந்து அந்த பிடரி மயிர் வந்து சிலிர்த்து அப்படியே வந்து கம்பீரமா நின்று ஒரு குரலை கொடுத்தா சிம்மம் கர்ஜித்தா காட்டில் இருக்க விலங்குகள்லாம் அப்படியே நஞ்சு நடக்கும். இந்த வருடம் கிரகங்கள் உங்களை பயமுறுத்தினா என்ன, உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். சிந்தனை தெளிவு மட்டும் இருக்கணும். மூளையில் மட்டும் தயவு செய்து வந்து நீங்க முடங்கி விடக்கூடாது. குழந்தை விஷயங்களிலும் குழந்தை பாக்கியத்திலும் நீங்க போடக்கூடிய சிறப்பான முயற்சிகள் சிறப்பாக வந்து உங்க செயல்படுத்தும்.
செயல்படுத்தும், பலன் கொடுக்கும். உங்க சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும். நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்பாடுகளாக இருக்கும்போது இந்த சோதனை காலம் உங்களுக்கு சாதனை காலமே அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் சிம்மா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, கண்டக சனி கண்டக சனியில அர்த்தாஷ்டம சனி என்று அஞ்சி நடங்க வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியை அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பயிற்சியாக மாற்றிக்கொள்வது உங்கள் கைகளில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர். அப்ப எப்படி நம்ம பாசிட்டிவா செயல்படணும்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இனிமே சனி பயிற்சி பதிவுகள் வரும், உங்களுக்கு குரு பயிற்சி பதிவுகள் வரும், ராகுகேது பயிற்சிகள் வரும். இன்னும் நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் என்பதை சிறப்பாக காணலாம். சிம்மம் இந்த வருடம் சிறப்பாக செயல்பட எப்போ உங்களுக்கு என்ற அன்னதானம் வாங்குற சம்பளத்துல 10 ரூபா 10% நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்கம்மா. 10% பண்ணிட்டா நாங்கள் ரொம்ப கடனில் இதெல்லாம் நாங்கள் உழலுமேன்னு கவலையே படாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லிவிங் டு கிவிங் கொடுக்க உங்கள் வாழ்நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிறு தோறும் நீங்கள் 1 to 2 இல்லை அந்த கிழமைகளில் ஒரு ஏழை எளியவருக்கு உங்களால் முயன்ற அன்னதானத்தை தாராளமாக கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாயோட கொடுங்க. அது தயிர் சாதமோ லெமன் சாதமோ இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப அது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லலாம். ஏழலை அப்படின்னீங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைங்க, பட்சிகளுக்கு வைங்க. காலையில் விடிய காலில் பறக்கும்போது தண்ணியும் நீங்கள் அதற்கான உணவு வச்சுட்டுன்னா அதுங்க மகிழ்ந்து உங்களை வாழ்த்துட்டு போயிடும். இல்லை எறும்பு புத்துக்கும் போட்டுடலாம். ஒரு பொட்டுக்கடலை, கருப்பு எள்ளு, நாட்டு சக்கரை தூள் பண்ணி போட்டுருங்க. குருவும் சனியும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு காலச்சக்கரத்தின் தர்ம கர்மாதிபதிக்கு உரியவர்கள் உங்களுக்கு சிறப்பான தொழில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகப்படியான சிறப்பான பலன்களையும் தந்துருவாங்க. உங்களுக்கு பரிகாரமும் சொல்லியாச்சு, வாழ்வியல் செயல்பாடும் சொல்லியாச்சு, இறை வழிபாடும் சொல்லியாச்சு. இதெல்லாம் யாரால எவரால எப்படிலாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.